நம்மளை சுற்றி சகுனிங்க தான் இருக்காங்க. நம்ம தந்திரமாகவும் சாணக்கியத்தனமாகவும் இருக்கணும். இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும். இவருக்கு வேறு வேலையே இல்லை. இப்படி தான் பாருங்களா காக்காண்டாரு. ஒன்று அழுகிறானுங்க இல்லை திட்டுறானுங்க. அடுத்த 1500 கோடி படத்தை நாங்கள் பிளான் பண்ணிடுறோம். உட்காந்து எங்களை சகுனின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு படம் ஓடலை. உங்களுக்கு படம் ஓடலை பேசும்பொழுது அமிதாப் பச்சன் வந்து எல்லாரையும் மாதிரி ஒரு நெப்போ கிட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. பல படங்கள் இருக்கு. சும்மா ஆளுங்களை வந்து பேன் இண்டியன் ஃபில்ம் ஆக்கணும்னு எடுத்து போடுவாங்க. கூலிலாம் 1000 கோடி கிடையாது. வேட்டைனே 1000 கோடி, கூலிலாம் 1500. இன்னும் சொல்ல போனால் பாகுபலி அடிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் கூலிக்கு இருக்காங்க. ஒருவர் சொல்லிட்டாரு, அவங்க எதுவும் பண்ணாங்க, அவங்க வாட்டுக்கு போயிட்டு போகிறாங்க சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டாப்புல. இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் பிரபல சினிமா விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேற்று வேட்டையனோட ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. நீங்கள் நேரடியாக போயிருக்கீங்க, தலைவரை பார்த்துருப்பீங்க. என்ன சார் நடந்ததுங்க? ஒரு 52 நிமிஷம் சார். என்ன சொல்கிறது, சட்டி சட்டியாக கங்கல்லி கொட்டின மாதிரி பொறின்னு பொறிச்சு மிரட்டி எடுத்துட்டார் சார். என்னென்னா அவர் இன்றைக்கி நேரத்தில் சார் கிட்டத்தட்ட அவருடைய படங்கள் 86 87க்கு அப்புறமே அவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்துட்டார் இல்லையா. 80லேருந்து எடுத்துட்டார். அதுதான் 80s, அது பில்லா வந்ததுக்கப்புறமே எடுத்துட்டார். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா 87 86 7லேருந்து இந்த நாயகன் வரும்பொழுது மனிதன் வந்தது. அப்போவே நாயகன் அவ்வளோ பெரிய காம்போவில் பெருசாக வந்து மனிதன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதெல்லாம் பீட் அடிச்சது அப்படின்னு சொல்லி நாயகனோட ப்ரொடியூசரே கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அந்த டைம்லேருந்தே அவர் வந்து தமிழ் சினிமா கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாரா. அப்போ இருந்தே அவருடைய ப்ரமோஷன், அவருடைய பாயிண்ட் ஆஃப் ப்ரமோஷன். இப்போ நான் என் படத்தை வெளியிடும் பொழுது அந்த படத்துக்கு நான் ப்ரமோட் பண்ண எனக்கான ரைட்டான இடம்னு அவர் முடிவு பண்ணது ஆடியோ லான்ச் தான் சார். ஸோ அப்போ இருந்தே ஆடியோ லான்ச்சை அவர் வந்து மாஸ் ஆக்கி விட்டு ட்ரெண்டிங்கில் வர வச்சு ஆடியோ லான்ச்சில் உட்காந்துருக்கவங்களை பூரா வைப் பண்ண விட்டு அவங்க போய் ஒரு 10,000 பேரை தேட்டருக்கு கூட்டுற அளவுக்கு பண்ணி விட்ருவார். அதை மாதிரி தான் நேற்று மிக தரமான சம்பவத்தை பண்ணிட்டார். ஒன்றும் இல்லை, 52 நிமிஷத்தில் 35 நிமிஷம் வந்து அவர் வந்து அமிதாப் பச்சனுக்காகவே ஒதுக்குனார் சார். அமிதாப் பச்சனை வந்து அவருடைய வாழ்நாளில் இவ்வளவு மரியாதையாகவும் இவ்வளவு கௌரவமாகவும் அமிதாப் பச்சனுக்கு ஒரு ட்ரிபியூட் ஸ்பீச் மாதிரி இருந்தது அது. ஏன்னா அமிதாப் பச்சன் வந்து மிகப்பெரிய லெஜெண்டு, அதாவது சுப்ரீம் சூப்பர் ஸ்டார், அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்படியான ஒரு ட்ரிபியூட் ஸ்பீச் வந்து யாராவது கொடுத்துருக்காங்களா இதுவரை கொடுத்ததில்லை. இனிமேலும் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுத்து அமிதாப் பச்சன் எனக்கு ஒரு ரோல் மாடல், எனக்கு அண்ணன், அந்த லெவலில் பேசிட்டார். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சார், நான் கிளியராக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா அமிதாப் பச்சன் இந்த படத்துக்குள்ளே ஏன் வர்றாரு. இப்போது பல படங்கள் இருக்குது. சும்மா ஆளுங்களை வந்து பேன் இண்டியன் ஃபில்ம் ஆக்கணும்னு எடுத்து போடுவாங்க. நீங்கள் இந்த படத்தில் அமிதாப் பச்சனை வர வைக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு பாருங்க. யார்? ஞானவேல் அவரும் டைரக்டரும் சொன்னார், தலைவரும் அதை ஆமோதிச்சு சொன்னார். தலைவர் பேசும்பொழுது சொல்கிறார், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கை கட்டி ஒருத்தர்கிட்ட நிற்கணும். அப்போ அதை யார்கிட்ட நிற்கலாம், அப்படி ஒருத்தரை பிடிச்சிட்டு வாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, அது இப்போது வயசான ஒருத்தரை அந்த கெட்டப் போட வச்சு, யாரோ ஒருத்தர் அந்த கெட்டப் போட வச்சு, இல்லை வயசான ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நீ வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சூப்பர் ஸ்டாரை சொல்ல வைக்கலாம். பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த படத்தினுடைய கதை வந்து சும்மா யார் வேணாலும் வர வைக்க முடியாது. அந்த சத்யதேவ்ன்ற ரோலுக்கு அதுக்கு பொருத்தமான ஒரு மனிதர் வரணும். ரெண்டாவது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு நம்ம அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் வந்து இந்த சத்யதேவ்ன்ற மனிதருக்கு கட்டுப்பட்டவராக இருக்கணும். ரியல் லைஃப் ரெண்டையுமே பொருத்தி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தேவை இது வந்திருக்கு. அப்போ அந்த தேவை வரும் பொழுது அந்த கதை எழுதும் பொழுதே ஞானவேல் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு இந்த ரோலுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன், அதாவது ரீல் அண்ட் ரியல் ரெண்டுக்குமே வந்து அமிதாப் பச்சன் அவர்கள்லாம் சரி வருவார். ஏன்னா தலைவர் அவர் ஒரு குருவாக, ஒரு ரோல் மாடலாக, ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு துரோணாச்சாரியாராக பார்க்குறார் அந்த இடத்துல. அப்படிங்கும்பொழுது அவர் கணக்கச்சிதமாக பொருதுவார்ன்றதுனால தான் உள்ளேயே வரார். யார்? அமிதாப் பச்சன் அவர்கள். அந்த அமிதாப் பச்சன் வந்து அவருடைய வாழ்க்கையில் எங்கே விழுந்து எப்படி ஆலமரமாக எப்படி ஒரு மலை மாதிரி எந்திரிச்சு நின்னாருன்றத அழகாக சொல்லுவார் சார். அதை விட ஒரு நல்ல லைஃப் லெசன் வேறு எதுவுமே கிடையாது. இந்த மொத்த 35 நிமிஷம் இருக்கு இல்லையா, இந்த மொத்த 35 நிமிஷம் தான் இன்றைக்கி காலையிலேருந்து வடநாட்டில் 21 ஸ்டேட்டில் ஹிந்தி படங்கள் ஓடுது. கரெக்டாக 21 மாநிலங்கள் இந்தியா முழுக்க ஓடுது. அதில் வடநாட்டினுடைய எல்லா ஸ்டேட்டில் உள்ள
ஜேர்னல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீடியா ஹவுசஸ் அண்ட் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி அது மட்டும் தான் ட்ரெண்டு. கிட்டத்தட்ட இன்றைக்கி, அதாவது உண்மை ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன், ஜெயிலர் ஆடியோ லான்ச் முடிஞ்சு இன்றைக்கி மத்தியானம் வரை தான் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதாவது நேற்று ஆடியோ லான்ச்சில் இன்றைக்கி மத்தியானம் இது இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கும் போல இருக்குது. இது காரணம் வந்து தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய தலைவர் ரஜினி ஃபேன்ஸ் இல்லை. இது காரணம் வந்து வடநாட்டினுடைய தலைவர் ஃபேன்ஸ், வடநாட்டினுடைய அமிதாப் பச்சன் ஃபேன்ஸ். ஓவராலாக அந்த படம் வந்து பேன் இண்டியன் படமாக ஆக்கப்பட்டுருச்சு, ஆயிருச்சு. அதுக்கு காரணம் நேற்றைய தலைவருடைய அந்த 52 நிமிஷம் ஸ்பீச் தான், வேறு எதுவுமே இல்லை. வெடின்னு வெடிச்சிட்டாரு. சரி, இவரை பற்றி பேசி முடிச்சிட்டார். யார்? அமிதாப் பச்சன் அவர்களை பற்றி பேசும்பொழுது அமிதாப் பச்சன் வந்து எல்லாரையும் மாதிரி ஒரு நெப்போ கிட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாரு சார். அது எதுக்கு? அதோட தேவை தலைவருக்கு ஏன் வருது? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஹரிவன்ஸ் ராய் பச்சன்ற ஒரு மிகப்பெரிய போயட், அப்புறம் ஹரிவன்ஸ் ராய் பச்சனுடைய மனைவி, இவங்க 2 பேர்னால வளர்ந்தவர் அமிதாப் பச்சன் இல்லை. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பம், ரொம்ப க்ரீமியான ஃபேமிலி. அவங்க எக்கனாமிக்கல் ஃபேமிலியே கிடையாது, அவங்க அதுக்கும் மேலே ப்ரீமியம் ஃபேமிலி. ஆனால் அவங்க வந்து இவரை வளர்த்து விடலை. அவர் நினச்சா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அவர் நினச்சா ராஜீவ்காந்தி கூட உட்காந்து படித்தவர் யார்? அமிதாப் பச்சன் அவர்கள். அவர் நினச்சிருந்தாருன்னா பிரதமருக்கு அடுத்த இடத்துல போய் உட்காந்துருக்கலாம். அவருக்கு அதுக்கான எல்லா தகுதி இருந்தது. ஆனால் நான் நடிக்க போனோம், அதுதான் என் பேஷன் வந்தார். அப்போ கூட வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஹரிவன்ஸ் ராய் பச்சன் வந்து, என் பேரை நீ பயன்படுத்தக்கூடாது, இந்தா உனக்கு 200 ரூபா செலவுக்கு வச்சுக்கோ, இதை வச்சுட்டு நீ போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு அனுப்பி விட்டார். இவருடைய பையன்தான் அப்படின்னு தெரியவே தெரியாது. மருது படத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட், உயிரே போயிடும், அமிதாப் பச்சனோட உயிரே போயிடும் அப்படிங்கும் பொழுது, அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ்காந்தியினுடைய அம்மா இந்திரா காந்தி அவர்கள் என்னென்னா கிட்டத்தட்ட ஃபாரின் டெலிகேட்ஸ் ஒரு 500 பேர் ஃபாரினில் போய் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஓடி வராங்க எங்கே டெல்லியிலேருந்து மும்பைக்கு அமிதாப் பச்சன் அவர்களை பார்க்க. அப்போ தான் அமிதாப் பச்சன் யார் என்ன ஏது, ஹரிவன்ஸ் ராய் பச்சனுடைய மகன், அதே நேரத்தில் இந்திரா காந்தியினுடைய நெருங்கிய தோழி யாருன்னா அமிதாப் பச்சனுடைய அம்மா. இந்த விஷயம்லாம் அப்போ தான் வெளியே வருது. ஆக இவங்களால் வளர்ந்தவர் அமிதாப் பச்சன் இல்லை, அமிதாப் பச்சன் தன்னை தானே செதுக்கி கொண்டவர். என்னதான் அப்பா அம்மா இருந்தாலும் அப்பா அம்மா பசங்களுக்கு பணத்தை கொடுக்காதீங்க சார், நல்ல குணத்தை கொடுங்கன்னு முடிச்சாப்புல. அதுதான் அமிதாப் பச்சன் அந்த இடத்துல அழகாக சொன்னார் சார். இது இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்டு, ஹிந்தி நேஷ்னல் மீடியாவில் ஃபுல்லாக இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஜேர்னலில் பார்த்துட்டேன். யூடியூப் லிங்க்ஸு, அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் கண்டென்ட்டு ஃபுல்லாக இன்றைக்கி இதுதான். அதனால் வந்து படத்தை நாங்கள் கொண்டு போகிறோமோ இல்லையோ, கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி, எப்படி வந்து 2.0 கிட்டத்தட்ட ஒரு 400-450 கோடி நார்த் மீடியா, அதாவது நார்த் இந்தியன்ஸ் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துக்கு 500-600 கோடி நார்த் இந்தியாவில் கொடுக்க தயாராகிட்டாங்க. அதுக்கு காரணம் நேற்றைய ஸ்பீச் தான். ஸோ அந்த ஸ்பீச் அவ்வளோ அருமையாக அமிதாப் பச்சனை பற்றி அமைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே பகத் ஃபாசில்கிட்ட போகிறார். இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஆர்டிஸ்ட்டை வாழ்க்கையிலே பார்த்ததில்லன்னு முடிகிறார் சார். அங்கே ஆரம்பிக்கிற அந்த ஒரு வரி தான் முடிச்சிடுறார், ஒரு அடி. ஞானவேலன்ட்ட வந்து கதை சொன்னப்போ வந்து இந்த மாதிரி இது ஒரு நட்டோரியஸான ஒரு மாதிரியான ஒரு கிங்கியான ஒரு கேரக்டரு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படிங்கும்போது இதுக்கு யார் சரியான ஆள் அப்படின்னா, இதுக்கு ஃபகத் தான் சார் சரியான ஆள். என்னங்க சொல்கிறீங்க? அவர் ஒரு மாதிரி வில்லனிசம் மாதிரி ரொம்ப சீரியஸான கேரக்டர் பண்ணுறாரு, அவரை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க. இல்லை சார், அவருடைய ஹிந்தி மலையாள படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இது அவர் தான் சார் செட் ஆவார்னார். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி போடுங்க, ஏதாவது டேரக்டர் சொன்னால் நம்ம கேட்டுருவோமே, டேரக்டருடைய ஆர்டிஸ்ட் தான் தலைவர்ன்றதை அங்கே ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். டேரக்டர் சொன்னால் நம்ம கேட்டுருவோம்னு ஃபகத் ஃபாசில் நடிக்க வந்தார். அவர் நடித்து முடித்தார் அப்படின்றது தெரியாது. அவ்வளோ ஈஸியாக வந்து அவ்வளோ நேச்சுரலாக நடித்து போயிட்டே இருப்பார். அவ்வளோ நேச்சுரலான ஒரு ஆர்டிஸ்ட், இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை சவுத் இந்தியாவிலே நான் பார்த்ததில்லைன்ற மாதிரி முடிக்கிறார் சார் ஃபகத் ஃபாசில். ஒரு சைடில் வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்குது கேரளா புறம், ரைட்டுங்களா? ராணாவை பற்றி, ராணா அப்படின்ற ராமநாயுடோட பேரன் வீட்டிலாம் வர்றாரு, பார்த்துருக்கேன், சின்ன பையனாக இருப்பாப்புல. பாகுபலியில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக வந்தார், பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். அதே மாதிரி இங்கே செட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், வச்சுட்டு இருப்பார். ஷார்ட் வச்சோடனே அவர் கண்ணை வச்சுட்டு ஒரு முறைப்பார், எனக்கே பயமாயிருச்சு அப்படிம்பார் தலைவர். ஏன்னா வில்லனிசம்னா அது என்னன்றதுக்கு கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில், இன்னும் சொல்லப்போனால் என்னைய கேட்டால் இந்தியாவிலே வந்து அதுக்கு டிக்ஷனரி போட்டவர் தலைவர் தான். எது ப்ராப்பர் வில்லனிசம், வில்லன்னா இவர் தான்டா அப்படின்ற மாதிரி டிக்ஷனரி அவரே சொல்கிறார். நானே பயந்துட்டேன் அப்படின்றாரு. அப்படியான ஒரு வில்லனா ராணா வராரு. அதையும் தலைவர் அழகாக சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் அழகாக மஞ்சு வாரியரை பற்றி சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லுவார் சார். என்னென்னா ஜென்டில், ஷீஸ் அ கைண்ட் உமன், ஷீஸ் அ ஜென்டில் லேடி, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. எனக்கு இவங்க செட் ஆவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சுன்னு வழக்கம் போல் அவர் பாணிலே அவர் ஒரு காமெடியை போட்டு என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்காங்களன்ற மாதிரி அழகாக சொல்லி அவங்கள வெக்கப்பட வச்சு முடிச்சு விட்டாப்புல.
அதுக்கப்புறம் துஷாரா விஜயனுடைய கேரக்டரும் ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு டீச்சராக வராங்க. அப்போ சரி அவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நம்மளும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானும் கன்னியாகுமரியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கன்னியாகுமரியில் பார்த்தா ஒரு கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்கிது. ஏய் என்னடா இந்த பொண்ணு போட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் பின்னி படல் எடுத்துட்டாங்க அப்படி பார்ப்பல. அதுக்கப்புறம் இவங்க யார், ரித்திகா சிங் படம் ஃபுல்லாக என் கூட நடிச்சிருக்காங்க, அழகாக அருமையாக வந்திருக்காங்க, சூப்பர்வான ஆர்டிஸ்ட், ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவர் பாணியிலே சொல்லி முடிப்பாப்பில் ரித்திகாவை. அதுக்கப்புறம் அவர் ஞானவேலை பற்றி பேசுவார் சார். படம் ஆரம்பித்தது எப்படி வந்து என்கிட்ட கதை சொன்னார், என்ன ஏது அவர் மேலே எப்படி எனக்கு இவ்வளோ அபிப்பிராயம் வந்து எப்படி தயவு செஞ்சு நான் அது படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சன் டிவியில் இந்த ஆடியோ லான்ச்சை பார்த்தாலே ஒரு படம் பார்த்த திருப்தி இருக்கும் சார். அவ்வளோ அழகாக சூப்பர் ஸ்டாருடைய அந்த 52 மினிட்ஸில் அவங்க எல்லாரையும் பற்றி அழகாக பேசி ஞானவேலை பற்றி சொல்லி, ஞானவேல் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த படம். எப்படின்னா இது ஞானவேலுடைய கதை, ஆனால் என்னுடைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்றத தலைவர் தெளிவாக உண்மையாக சொல்லியிருக்கார். அதை சொல்லும் பொழுது ஞானவேல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை எழுதிட்டு வந்து பாருங்கள் சார், இன்டென்ஸாக ராவாக இருக்குது, இது உங்களுக்கு செட் ஆகுமா, எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது, இது கதை நல்லா இருக்குது, ஆனால் என்னுடைய எலமெண்ட்ஸ் அதை சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி நான் எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு ஞானவேல் வந்து 10 நாள் டைம் கேட்டு போயிருக்காப்புல. 2 நாளில் திருப்பி கால் பண்ணியிருக்கேன், சார் உங்கள் எலமெண்ட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நெல்சன் மாதிரி லோக்கி மாதிரி என்னால் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நெல்சன் மாதிரி லோக்கி மாதிரி வேணும்னா நான் அவங்ககிட்டே போயிருப்பேன், உங்கள்கிட்ட எதுக்கு வந்திருக்கேன், எனக்கு உங்கள் பாணியில் என் எலமெண்ட்ஸை சேர்த்து எனக்கு படம் வேணும் அப்படின்றதுல தெளிவாக சூப்பர் ஸ்டார் எனக்கு அந்த விஷயங்களை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஞானவேல் சொல்கிறாரு, ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் எங்கேயோ இது ஏர்போர்ட்டில் வரும்பொழுது கேட்கும்பொழுது எப்படி சார் வேட்டையன் வந்துட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து சொல்கிறாரு, ஒரு அருமையான ரொம்ப சீரியஸான இன்டென்ஸான மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துள்ள கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொன்னார். அது எனக்கே அவர் சொன்ன மாதிரி இருந்தது. ஆகா இப்படி தான் இந்த கதையை நம்ம எழுதணும் போல இருக்குது, இந்த படத்தை இப்படி தான் ஷூட் பண்ணி முடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன டிமாண்டு என்ன ரெக்குவயர்மெண்ட்டுன்றது தலைவர் கொடுத்துட்டார். இப்போ பாருங்கள், இப்போ ஞானவேல் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு பாருங்க. ஞானவேல் நானும் உட்காந்து கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன், தலைவருடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை வச்சுட்டு. என்னுடைய கதை ஒரு இடத்துல இங்கே ஆலமரம் மாதிரி இருக்குது, அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் எலமெண்ட்ஸை சேர்க்க போகிறோம். இப்போ பிரச்சனையே எனக்கு எழுதும் போது என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இதில் வந்து இதையும் பேலன்ஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். கிளியராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சார், அதாவது தலைவருடைய மொமெண்ட்ஸை ஆழமான தீர்க்கமான கதையில் கரெக்டாக உட்கார வச்சுட்டிங்கன்னா படம் வந்து இண்டஸ்ட்ரிட்டு தான். அதை எவெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கணும் அவெல்லாம் இன்றைக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய டேரக்டர் லிஸ்ட்டில் போயிட்டு வந்திருக்காங்க, ரைட்டுங்களா. அப்போ அதை ஒழுங்காக பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஞானவேல்கிட்ட வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 35 நிமிஷம் அந்த ஆடியோ லான்ச்சில் ஞானவேல் அவர்கள் பேசுவார். ஞானவேல் அவர்கள் பேசும்பொழுது அழகாக தொய்வே இல்லாமல் எங்கே அப் அண்ட் டவுனு, எங்கே காமெடியை போடணும், எங்கே 2-3 பஞ்சை வைக்கணும்னு அந்த 35 நிமிஷம் பேசும்பொழுது அவருடைய பேச்சிலே வந்து அவ்வளவு தெளிவு. அதே ஒரு சின்ன கமர்ஷியல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது. அப்போ இந்த கிளியரான தாட்ஸ் உள்ள ஒரு மனிதர் இந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச்சே டிசைன் பண்ணும் பொழுது இவரால் படத்தை ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியலி எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இவரால் டிசைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு சார். ஸோ இந்த மொத்த 4.5 மணி நேரம் ஆடியோ லான்ச்சில் கடைசி 1.5 மணி நேரத்தை பார்த்திங்கன்னா தலைவரும் ஞானவேல் அவர்களும் எடுத்துட்டாங்க. ஞானவேல் அவர்கள் எடுத்ததுக்கப்புறம் வழக்கம் போல் சார், நம்ம வீட்டு புள்ளனா நம்ம வீட்டு புள்ள சார், அனிருத் ஒரு 20 நிமிஷத்தை அவர் கண்ட்ரோல் எடுத்தார் சார். அதாவது இந்தியாவில் இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே பெரிய பெரிய கான்சர்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வச்சுருப்பீங்க, ரைட்டு. அந்த கான்சர்ட்டுக்கு சற்றும் குறையாத இன்னும் சொல்லப்போனால் இணையான ஒரு வைப்பை ஒரு 20 நிமிஷத்துலேயே நேற்று சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 பேர் வைப் பண்ணாங்கன்னா நேற்று அது நடந்தது சார். அப்படியான வைப்பு. 2 பாட்டு, ஹண்டர் சூட்ரா பாட்டு, அப்புறம் மனசிலாயோ பாட்டு பாடி ஆட விட்டு தெருக்கி விட்டு கடைசியில் அந்த மொமெண்ட் ஆடியோ லான்ச் பீக் ஆனது என்னென்னா, இறங்கி வந்து தலைவர் முன்னாடி நின்று தலைவரை கூப்பிட்டு ஆட விட்டார் சார். தலைவர் ஸ்டெப்பு குரூவ், தலைவர் இது வரைக்கும் எந்த ஆடியோ லான்ச்லேயும் ஆடினதில்லை சார். அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி தலைவரை ஆட விட்டு தலைவர் 2 ஸ்டெப்பு போகிறாரு. நாங்களாம் கண்டினியூஸ் விசில்னால் எப்படின்னா ஒரு 10-12 நிமிஷம் விசில். இப்படி எவனாலும் எந்த ஆடியோ லான்ச் நடத்த முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிவிட்டாங்க சார். அதாவது நேற்றுள்ள ஆடியோ லான்ச்சை மட்டும் பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆடியோ லான்ச்சை பார்த்துருக்காங்க, இதுக்கு அப்புறம் என்னன்னு கதை தெரியாது. இனிமேல் எல்லோரும் இதை பண்ணுவாங்கன்னு வைங்களேன், இது பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் கண்ட்ரோல் எடுப்பார். இன்னும் அடுத்த 12 நிமிஷம் தெரிக்கணும், இங்கே இந்த ஃபங்க்ஷனே தெரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அதை அப்படியே நடத்தி கடைசியில் முடியும் போது கீழே வந்து சூப்பர் ஸ்டார் எழுப்பிவிட்டு 2 ஸ்டெப்பை போடுங்க சார் அப்படிமா அவரும் இறங்கி செய்வார் சார். செஞ்ச உடனே அப்படி பீக்காச்சு.
கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் தலைவர் எப்போவுமே இது முதல்லேருந்து தலைவர் பேச வந்துட்டாலே பேச விடாமல் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வரைக்கும்லாம் கத்தியிருக்கோம். தர்பார்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அவர் வந்துட்டாலே டைமர் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். அது ஏன்னா இது வந்து வெளியே வந்து சொல்லணும்ல, நம்மளை மாதிரி 4 பேர் சொல்ல முடியும். 7.5 நிமிஷம் கற்றணும் தர்பார் ஆடியோ லான்ச்சுக்கு. ஏன்னா விடவே இல்லை அவரை பேச. ஒரு சைடில் சூப்பர் ஸ்டார், ஒரு சைடில் தலைவர், ஒரு சைடில் அப்போ அவர் அரசியல் வரையெல்லாம் இருந்தது இல்லையா, ஒரு சைடில் அடுத்த முதலமைச்சர், ஒரு சைடில் கத்தி கூப்பாடு போட்டு அவரை பேச விடாமல் ஆக்கி கடைசியில் பேச வச்சு. அதே மாதிரி நேற்று 4.5 நிமிஷம் பேச விடாமல் ஆக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதுதான். அவர் ஆடும் பொழுது ஒரு 10-12 நிமிஷம் வெறும் விசில் சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு, வேறு எதுவுமே இல்லை. கீழே இருக்கிற ஹீரோயின்ஸும் எதிர்த்து ஆனாங்க, உள்ளே இருக்கிற மொத்த குரூவுமே ஆடிச்சு. அந்த மாதிரி ஒரு மாதம் பண்ணி விட்டாங்க நேற்று. இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் இல்லைன்ற அளவுக்கு பண்ணிவிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கதையினுடைய ஆக்டரை வந்து தூதி பாடுவாங்களே, அதுமாதிரி சூப்பர் ஸ்டார் தூதி நல்லா பாடினாங்க. அதெல்லாம் வந்து அபிராமிலாம் ஒரு பீக்குக்கு போனாங்க சார். எப்படின்னா, நான் வந்து ஒரு கமல் ஃபேனு, இந்த படம் பார்த்தது, இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரை நான் நெருங்கி இருந்து பார்த்துருக்கேன். நெருங்கி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அழகாக சொன்னாங்க. அதாவது ரோகிணியும் சரி, ரோகிணி மேடம் சரி, அபிராமி மேடம் சரி அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் கமலுடைய ஆஸ்தான நடிகைகள், அதனால் எங்களை வச்சு எப்போவுமே கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். நீங்களாம் நாங்கள் கூப்பிட்டா நடிக்க வருவீங்களா, நீங்களாம் கமல் படத்தில் தான் நடிக்க போவீங்க அப்படின்னு எங்களை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, செட்டில் கிண்டல் பண்ணுறது இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாப்புல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அபிராமி சொல்லும்பொழுது அபிராமி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதுவரை கமல் ஃபேன் அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும், இந்த படம் தலைவர் கூட நடித்ததுக்கப்புறம் நான் தலைவர் ஃபேனாக மாறிட்டேன் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு பீக் ஆச்சு. தலைவர்கிட்ட கேட்டேன், இந்த வயசுலேயும் உங்களை எப்படி சார் டெய்லி காலையில் விடிஞ்ச உடனே இவ்வளோ ஆக்டிவாக இருக்க வைக்குது, எதை நோக்கி சார் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, எந்திரிச்சு பார்ப்பேன், இன்னும் என்னை எதிர்பார்த்து நான் ஏதாவது பண்ணுவேன், நான் என்ன பண்ணுறேன் என்ன ஏதுன்னு எதிர்பார்த்து அப்டேட்டு கேட்டு நான் என்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கோடிக்கணக்கான மக்கள் நான் என்ன பண்ண போகிறேன்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னால் என்ன முடியுதோ அதை நான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், அதுதான் என்னை ஓட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபிலமின்ராஜ் எடிட்டர், அவர் மனசுலேருந்து பேசினார் சார். நான் தலைவர் படத்தெல்லாம் வந்து எடிட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, எனக்கெலாம் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். தலைவரை ஃப்ரேமாக ரசித்தேன். சூப்பராக சொன்னார். ஒரு இடத்துல அவருடைய கண் அசைவை கரெக்டாக கேப்சர் பண்ணி பிடிக்கிற அந்த எடிட், அந்த மொமெண்ட்லாம் என்னால் மறக்கவே முடியாது. எந்த சைடில் அவர் கண்ணு திரும்பும்போது அந்த போர்ஷன், அந்த ஷாட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அது இங்கேன்னு திரும்பும் பொழுது ஆகா சூப்பர் ஸ்டாரோடைய கண்ணை நம்ம கேப்சர் பண்ணுறோமே அப்படின்ற மொமெண்ட்டெல்லாம் அவர் ஃபிலமின்ராஜ் வந்து சட்டிலாக அழகாக அவருடைய அப்புறம் ஆர்ட் டைரக்டர் அழகாக சொன்னார். என்னென்னா, தளபதி தான் எனக்கு முதல் படம், வேட்டைன்னு எனக்கு 75வது படம். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருடைய மிகப்பெரிய கரியர் ஆரம்பத்தில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். கதிர்ன்றவர் ஆர்ட் டைரக்டர். அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து தோட்டாதரணிகிட்ட இருக்கும் பொழுது அவர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண முதல் படம் தளபதி. இன்றைக்கி 75வது படத்துக்கு அவர் ஆர்ட் டைரக்டராக இருக்கிற படம் வந்து வேட்டையன். இப்படி ஒரு கரியர் ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பீக்கில் இருந்தவர் இப்பவும் பீக்கில் இருக்கார். 75வது படம். அவர்லாம் சொன்னார் என்னென்னா, அன்னைக்கு நான் பார்த்த தலைவர் தான் இன்றைக்கும் பார்க்குறேன். அன்னைக்கு நான் பார்த்த அந்த என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதில் இது இருக்கட்டும், அது வேணும், இது வேணும், அது வேணும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டிஓபியும் கதிர் தான். டிஓபியும் கதிர், இது கதிர் அப்படின்னு சொல்லி டிஓபி அவரும் சொன்னார். அவருமே வந்து வேறு என்னால் என்னுடைய சக்திக்கு மீறி ஷார்ட்ஸ் வச்சேன், என்னுடைய கற்பனை திறனுக்கு மீறி நான் ஷார்ட்ஸ் வச்சேன், இதுதான் என்னோட பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, என்னுடைய இதுக்கு மேலே பெஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் பெஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது வச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் டிஓபியும் சொன்னார். இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் துஷாரா, ரித்திகா அவங்க மேலே ஏறினாங்க. அவங்க மேலே ஏறி சூப்பராக அதில் மொத்தத்துலேயுமே க்யூட்டஸ்ட் ஸ்பீச்னா மஞ்சு வாரியர் ஸ்பீச் சார். மஞ்சு வாரியர் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏறினாங்க, குனிஞ்சு எல்லாருக்கும் மரியாதை வச்சு கும்பிட்டு அழகாக பேசி முடிச்சுட்டு, தலைவர் அதாவது மேடை பேச்சுகளுக்கு நான் பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் பேசுகிற வசனங்களை ஃபுல்லாக ஞாபகப்படுத்தி, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின வசனங்கள்னு எங்களுக்கே அதில் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸு. ஏன்னா நாங்கள் தான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஒரு நடிகையே வந்து தலைவருடைய ஆஃப்லைன் ஸ்பீச்சை இந்த அளவுக்கு விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எங்களுக்கு உண்மையிலேயே கூஸ் பம்ப்ஸு. டிசர்விங் கேண்டிடேட்ஸ். அதாவது மஞ்சு வாரியர் வந்து அவங்க லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் தாண்டி இப்போ தான் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.1 அப்படின்ற மாதிரி அவங்களோட 2வது வருஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு 2வது ரன் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்பொழுது அதில் தலைவர் கூட அவங்க நடிக்கிறாங்க. ஏற்கனவே அஜித் கூட நடிக்கும் பொழுதே ஒரு பீக் அவங்க போனாங்க, தலைவர் கூட நடிக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது அது ஒரு மொமெண்ட்டு சார். அதை அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக, கிரேஸ்ஃபுல்லாக தான் தலைவர் ஜென்டில் விமன் கைண்ட் லேடி அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அழகான அந்த 2 வார்த்தை பட்டாப்புல அந்த மாதிரி அவங்களும் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்குமரன் நல்லா பேசினார் சார். ஹெட் ஆஃப் லைக்காக இருக்காரு. அவர் வந்து அழகாக பேசினார். பேசிட்டு சூப்பராக படம் வந்திருக்கு, படத்தினுடைய அவுட்புட்டில் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அனிருத் வந்து ஒரு படத்தை அவங்க டீம் தான் கடைசியில் பார்க்கும். எடிட்டிங் டீமுக்கு அப்புறம் அது வந்து நேராக மியூசிக் டேபிளுக்கு தான் போகும். மியூசிக் டேபிளில் பேக்ரவுண்டு எல்லாம் முடிச்சுட்டு அனிருத் டீம்லேருந்து வந்த கன்ஃபர்மேஷன், இப்படி ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்ததில்லை, இந்த படம் போடுற போடு வேறு எந்த படமும் போடாது அப்படின்றத தெளிவாக ஓடாதுன்றதை சொல்லிடுவார் அனிருத். ஏன்னா அனிருத் எங்கள் ப்ரொடக்ஷன், அனிருத்தே சொல்கிறார், எங்கள் அண்ணன் மாதிரி சுபாஷ், தமிழனும் எங்கள் அண்ணன் மாதிரி. இது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பிறக்காத ஒரு மகன் மாதிரி. யார்? லைக்காவை பற்றி சொல்கிறாரு. அந்த அனிருத்தை பற்றி தமிழ்குமரன் சொல்லும் பொழுது, அனிருத் டேபிள்லேருந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, படம் வெற்றி அப்படின்னாலே படம் வந்து பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் தான் அப்படின்னு சொல்லி தமிழ்குமரன் அதை பேசி முடிக்கும் பொழுது சூப்பராக இருந்தது. சூப்பர் ஸ்டார் பேசும்பொழுது லைக்காவை பற்றிலாம் வேறு மாதிரி பேசிவிட்டார் சார். எப்படின்னா லைக்கா ப்ரொடக்ஷன் ஏன் கம்பெனி மாதிரியே அப்படின்னு பேசுகிறேன், ஏன் கம்பெனி அது அப்படின்றது சொல்லிவிட்டு என்ன போய் கேட்கட்டும் சுபாஸ்கர், அவர் என்ன சொன்னாலும் பண்ணுங்கள், சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாலும் பண்ணுங்கள், என்ன சொன்னாலும் பண்ணுங்கன்னு அப்படி ஒரு நல்ல மனிதர் சுபாஸ்கரன். அப்படியான ஒரு மனிதரை வந்து தமிழ் சினிமா வந்து தவறவே விடக்கூடாது, இவருக்கு என்னன்னாலும் வந்து நிற்கணும், நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி பேசி விட்ருவாப்பில். ஸோ ஆடியோ லான்ச்சுன்றது ஒரு படத்துக்கான மிகப்பெரிய ப்ரமோஷன் கருவியாக மாறிடுச்சு. இன்னைக்கு நாளைக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாரம் ட்ரெண்டு நேஷ்னல் மீடியாவில். தலைவரை பற்றி அமிதாப் பச்சன் அவர் ஒரு ஏவியில் வருவார். ஏவியில் வரும்பொழுது ஹம் படத்தில் நடந்த ஒரு விஷயத்தை கோட் பண்ணுவார். கோட் பண்ணி எல்லாரும் நாங்கள் அது ரொம்ப மொரிஷியஸில் ரொம்ப ஒரு கடற்கரையில் ஒரு பெரிய ஃபைட்டு அதுன்னு ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கோம். அப்போ நாங்கள் எல்லோரும் வந்து வெயில் தாங்க முடியாமல் உள்ளே போய், அப்போ தான் ஏசிக்காரெலாம் வந்த புதுசு, எல்லோரும் உள்ளே போய் உட்காந்துருவோம். அந்த அம்பாசிடர் தான் இருக்கும், உள்ளே போய் உட்காந்துருவோம். ஆனால் எங்கடான்னு இவரை தேடும், இவர் பாட்டுக்கு ஏதாவது ஒரு அங்கே ஒரு தோணி மாதிரி இருக்கும், அந்த தோணியில் போய் தலையில் கை வச்சு படுத்துருவாப்புல. இவர் படுத்துருக்காருன்றதால நமக்குலாம் நம்ம உள்ளே வந்தால் நம்மளை எல்லாரும் மற்றவங்க என்ன நினைப்பான்னு நம்ம வெளியில் வந்து சேர் போட்டு உட்காரோம். அவ்வளோ சிம்பிளான மனுஷன். இன்றைக்கி வரைக்கும் இப்படி இருக்காரு, ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எத்தனையோ பேர் இது வரைக்கும் என்னை சூப்பர் ஸ்டார் கூட காம்பினேஷன் பண்ணுங்கன்னு எதையோ ஒரு கதையை தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஏன் கூட அவரை நடிக்க வைக்கிறதுக்காக எதையோ ஒரு கதையை தூக்கிட்டு அவர்கிட்டையும் போவாங்க. இந்த கதை தான் நானும் அவர் சேர்ந்து பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு உண்மையிலே ஐ ஃபெல்ட் இட் அப்படின்னார். நான் அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு, அதனால தான் ஓகே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பீக்கை ஏற்றி விட்டார். அது பூரா இன்றைக்கி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எந்த சேனல் எடுங்க, நான் வடநாட்டு சேனலில் அதில் அமிதாப் பச்சன் தலைவரை பற்றி பேசணும், தலைவர் அமிதாப் பச்சனை பற்றி பேசுனது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கண்டென்ட் வந்து சன் டிவியில் ஓடுற மாதிரி அங்கேயும் சோனி மேக்ஸ் அது இதுன்னு ஆடியோ லான்ச்சே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் அட்லீஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சனை பற்றி பேசினதே கட் பண்ணி போகணுன்ற அளவுக்கு, அதாவது ஆடியோ லான்ச் வந்து மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் வந்து வேட்டையன் தான். இதுதான், வேறு எந்த படமும் இங்கே நீங்கள் எத்தனையோ நடிகர் ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க, அதெல்லாம் இங்கே தான் ஓடும். ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்சை டப் பண்ணி மல்டி லாங்குவேஜில் வேறு சேனல்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுதான். அதனால தான் வந்து 21 நாளுக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச்சை வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் மேற்கொண்ட வாரங்களில் எந்தெந்த டிவியில் ஹிந்தியில் தெலுங்கில் ஓடுது அப்படின்றத நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆடியோ லான்ச்சை. ஸோ அப்படியான ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க சார் நேற்று. சார் ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு தரப்பினர் கொண்டாடுவாங்க, ஒரு தரப்பினர் வந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க. சக்னி குரூப் ஆமாம் கதற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆடியோ லான்ச்சில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததா நீங்கள் பார்த்து? இல்லை சார், அவர் சகுனின்னு அவர் சரி, நம்ம மெயினான ஆடியோ லான்ச்சோட விஷயங்கள், படத்தை பற்றியான விஷயங்களை பேசிட்டோம். இப்போ இதில் என்னென்னா, தலைவருக்குன்னு தலைவர் மண்ணில் அடிப்பார் தெரியுமா, ஒரு அடி, அதெல்லாம் வந்து அது சொல்லுவோம். பெத்த குழந்தைங்களுக்கு பணத்தை கொடுக்காதீங்க, குணத்தை கொடுங்க அப்படின்னு பார்ப்பல, அதில் ஆரம்பிப்பாப்புல. அதே மாதிரி நம்மளை சுற்றி சகுனிங்க தான் இருக்காங்க, நம்ம தந்திரமாகவும் சாணக்கியத்தனமாகவும் இருக்கணும், இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிம்பாரு. இன்றைக்கி காலையிலேருந்து விஜய் சகுனின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு குரூப். அதாவது சொல்லியாச்சு, தலைவர் சொல்கிற கெட்டவன் எப்பயுமே விஜய் தான் இருக்கணுமா? விஜய் வந்து தலைவர் பார்த்து வளர்ந்தவர், அவரே சொல்லிட்டார் சார். லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டார், என்னையை பார்த்து வளர்ந்த பையன் அந்த பையன், நல்லா வந்துக்கிட்டு இருக்கான், அவனை விடுங்க. அவங்க ஃபேன்ஸ் தான் சார் விஜய் இழுத்து கீழே போடுறது. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தா சகுனின்னு சொல்லிட்டாரு விஜயை. இப்படியே பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் தெளிவாக சொல்கிற, அதாவது பலதரப்பட்ட தலைவர் ரசிகர்களுடைய இன்றைக்கி மீடியாவில் பேசுகிற அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். இதை உரிமையை நானாக எடுத்துக்கிறேன். அவங்க யாரும் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கல, நானாக எடுத்துக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து உண்மையிலே நேற்று பேசுனது தலைவர் பேசுனது தளபதி விஜய் பற்றி பேசுகிறேன். இதுக்கு மேலே இவர் எங்களை தான் பேசுகிறார், எங்களை பேச ஒன்றும் பண்ண முடியாது சார். நம்ம என்ன பண்ண முடியும்? பேசுகிறப்பா என்ன நெஞ்சில் ஒட்டிட்டு அலைய முடியும்? அவர் விஜய் சகுனி இல்லைன்னு ஏதாவது போஸ்ட் ஓட்ட முடியுமா? நாங்கள் ஒன்று சொல்ல தான் முடியும், விஜய் சகுனி கிடையாது, தலைவர் விஜயை பற்றி பேசலை, அவ்வளவுதான். இதுக்கு மேலே வந்து பேச அவர் அழகாக சொல்லி முடிச்ச ஒரு கதையை சொல்கிறாப்புல, அதுலேயும் இவங்க விஜய் தான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண? இனிமேல் பேச போகிற இடத்துல பூரா இவர் விஜய் பற்றி தான் பேசுவார்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இன்னைக்கு காலையிலேருந்து அவனுக்கு சொல்கிறது பூரா விஜய் சகுனின்னு சொல்லிட்டாரு, இவர் தான், இவருக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான் பாருங்களேன் காக்கானார். ஒன்று அழுகிறானுங்க, இல்லை திட்டுறானுங்க.
தலைவரை போட்டு இல்லை எங்களை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். அதனால் தயவு செஞ்சு இது விஜய் சார் இந்த இதை நீங்கள் ஷார்ட்ஸாக கட் பண்ணி போடுங்க சார். இது விஜய் சார் வரைக்கும் போய் சேரணும். அவரை பற்றி அங்கே எந்த வகையிலும் எதுவும் தப்பாக பேசலை. இன்னும் சொல்லப்போனால் கத்தியினுடைய விஜய் பேசுகிற டைலாக்கு விஜய் பேசுகிற வசனத்தெல்லாம் போட்டு எல்லாரும் கைத்தட்டணும். நான் கைத்தட்டின போதுமா, இதோட வேறு என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஏன்னா லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன சொல்லிட்டாப்புல, விஜய்ன்றவர் வளர்ந்துட்டு இருக்காரு, அவர் அரசியலுக்கு போகிறார், அவரை விட்டுருங்க, அவர் என்னையும் கம்பேர் பண்ண ஆகிட்டார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. அப்படிங்கிறதுனால அங்கே கத்தியினுடைய அதாவது கத்தி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா லைக்காவினுடைய முதல் படம் கத்தி, லைக்காவுக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி போடுறாங்க. போடும்பொழுது அதில் கத்தி வந்து எல்லாரும் கத்தணும். இதை விட வேறு என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறமும் விஜய் நாங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கிட்டு இருக்கோம், விஜய் வளர விடாமல் பண்ணுறோம் வைக்கணும்னு நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் தான் சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்கன்னு ஒன்றும் புரியல. அதனால் அதுக்கும் கத்தணும் வச்சோம் எல்லாம் நடந்தது இதெல்லாம் எதுவும். அதனால் இதையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலைவர் தோபி கதை ஒன்று சொன்னார். குட்டி கதைகளுடைய கிட்டத்தட்ட பிதாமகனே அவர் தான். ஏன்னா 91லேருந்து 87 88 91லேருந்து குட்டி கதை அவர் சொன்னார்னா அது சொன்ன மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்படிங்கும் பொழுது தோபி பற்றி ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையை கேட்குறதுக்காக ஆடியோ லான்ச்சை பார்க்கணும் சார், வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் படத்துக்கு வாங்க வைங்க, அதெல்லாம் நீங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வருவீங்க, அது வேறு கதை, சூப்பர் ஸ்டாருக்காக வருவீங்க, அதெல்லாம் சொல்லலை. ஆடியோ லான்ச்சை பாருங்கள் கண்டிப்பாக, அந்த ஒரு கதைக்காக பாருங்கள். தோபி கதை என்ன, அந்த குட்டி கதை அதில் அது வேறு பீக். அதெல்லாம் என்ன பீக்னா, எட்ரா வண்டி அப்படின்னு தர்பாரில் ஒரு குட்டி கதை இருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு தலைவர் ரியல் லைஃப்பில் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக கதையாக சூப்பராக சொல்லுவாப்புல. ஆமாம், ஏவிஎம் இதில் வச்சு ஏவிஎம் மேபிச்சிட்டேர் அந்த அந்த ஆஃபீஸில் வச்சு என்ன நடந்ததுன்னு அழகாக சொல்லுவாப்புல. அதே மாதிரி அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு குட்டி கதை. என்ன கதை சார்? கேட்டு இல்லை, அது வந்து ஓப்பனாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அதாவது தலைவர் அவருக்கு நடந்த ஒரு விஷயம், அதையே அப்படியே அந்த தோபி ஒரு ஒரு அந்த அந்த தொழில் பண்ணுறவங்க, அந்த துணி துவைக்கிறாங்களே, அந்த தொழில் பண்ணுற ஒரு மனிதர் கூட ஒப்பிட்டு அவ்வளோ அழகாக பேசுவார். அதை நீங்கள் பார்க்குறதுக்குன்னு நீங்கள் அந்த ஆடியோ லான்ச்சை தயவு செஞ்சு பாருங்கள். அப்புறம் அதான் வேறு என்ன சொல்லுவாப்புல, எங்களுக்கான அறிவுரைகள் அழகாக சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் நியாயமாக எல்லாருக்குமே, அதாவது படம் வந்து ஒன்றுமே இல்லை, எவன் என்ன கதை வேணாலும் வச்சுக்கலாம், எவன் என்ன வேணாலும் சாங் போடலாம், எவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே பணம் போட்ட பணத்தை எடுக்கணும், அதுதான் கோல். அதை விட்டுட்டு நீங்கள் அது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும்னு உங்களுடைய வீரதாபங்களை உங்களுடைய ஸ்கில்ஸை அதெல்லாம் வெளிப்படுத்துகிற இடம் மட்டும் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், அது வேலைக்கே ஆகாது. இது வந்து போட்ட பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்றதான் கதை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாப்புல. ரைட்டுங்களா? இந்த கமல் ஃபேன்ஸ் அவங்க இன்றைக்கி நேரத்தில் 40 வருஷமாக நம்மகிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க, அது வேறு கதை வைங்களேன். அது எங்களை தான் சொல்லிட்டார், இந்தியன் 2 படுத்துருச்சா அதை சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடில். இப்படி இவர் என்ன சொன்னாலும் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம சொல்லியாச்சு, எப்பா எங்களுக்கு வேறு வேலை இருக்குது, இன்னும் உங்களை பிடிச்சி தொங்கிட்டு அலைய முடியாது. இப்போ அடுத்து எங்களுக்கு கூலி இருக்குது 1500 கோடி, இந்தியாவினுடைய முதல் கூலிலாம் 1000 கோடி கிடையாது, வேட்டையினே 1000 கோடி, கூலிலாம் 1500. இன்னும் சொல்லப்போனால் பாகுபலி அடிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் கூலிக்கு இருக்குது. அந்த கூலி லீக்டு வீடியோ நாகார்ஜுன வீடியோ எப்படி இருந்தது, தெறிக்க விட்டுதா இல்லையா? அது ஒன்று போதாதா, லீக்கான வீடியோ. இப்போ அதை அந்த 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 கண்டென்ட்டே மாற்ற போகிறாங்களாம் சொல்லிட்டாங்க, அந்த கண்டென்ட்டே மாற்ற போகிறாங்களா. அப்படி லீக்கான வீடியோவில் ஒன்றும் இல்லை, ஒரு 500 பேர் ஓடி வராங்க சார். அங்கே மாஸாக இருக்கார் சார் நாகார்ஜுனா. அவர் மாஸ் தான், கிளாஸ் தான், அதில் எந்த மாட்டுக்கிறதும் இல்லை. இவ்வளவு மாஸ் வில்லனா ஒருத்தனை போட்டு குத்திட்டு இருக்காரு. அந்த சீனை பார்க்கும்போது வெறி ஆகுது. அப்படி அடுத்த 1500 கோடி படத்தை நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். உட்காந்து எங்களை சகுனின்னு சொல்லிட்டாரு, எங்களுக்கு படம் ஓடலை, உங்களுக்கு படம் ஓடலை, ஆமாம் நீங்கள் சகுனி தான் போங்க, ஒன்று அப்படி வச்சுக்கோங்க அப்படின்லாம் எங்களை போட்டு தொந்தரவு பண்ணாங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அவர் பேசின விஷயங்கள், படத்தை பற்றி அவ்வளோ அழகாக பேசினார். அதேமாதிரி எங்களுக்குன்னு கருத்து சொல்லும் பொழுது எங்களை தான் சொல்லிட்டாருன்னு காலையிலேருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரே உப்பாரி அது ஒரு சைடில் போயிட்டு தான் சார். சார் இப்போது வேட்டையனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மனசிலாயை வந்து எல்லாருமே ரசித்தோம். பட் 2வது சிங்கிள் வந்து ஹண்டர் வராருன்னு போட்டப்போ அதில் ஒரு குரூப் வந்து என்னன்னா, இவருக்கு இன்னும் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் ஆசை போகல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் கதற ஆரம்பிச்சது. அந்த மாதிரி இல்லை, இவர் சூப்பர் ஸ்டார் தானே சார். இது எத்தனை தான் என்கிட்ட சொல்ல, அவன் என்ன போட்டிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் இவரே சொல்லிக்கிறாரா, ஆமாடா இவர் தான் சூப்பர் ஸ்டார்ரா, விட்டு தொலைங்கடா, இவர்கிட்ட கொடுத்துருவோண்டா அந்த பட்டத்தை அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரோல் பண்ணுறேன். அது பண்ணுறேன். நான் என்ன கேட்குறேன்னா, சூப்பர் ஸ்டார் அவர் தானே, அப்புறம் அவர் பட்டத்தை அவர் சொல்லாமல் வேறு யார் நீங்களா சொல்லுவாங்க? இல்லை அவர் என்ன தளபதினு சொல்லணுமா, இல்லை தலைன்னு சொல்லணுமா, அப்படி இல்லைன்னா வேறு என்ன சொல்லணும்? சூப்பர் ஸ்டார் தானே சொல்லுவாப்புல. அது அது அவர் பேரை அவர் பட்டத்தை சொல்லி பாட்டு பண்ணால் உங்களுக்கு ஏன்டா வலிக்குது? இல்லை, விஜய் தான் சூப்பர் ஸ்டாரா? என்ன சூப்பர் ஸ்டார்? விஜய் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், போட்டுக்கோங்க, அந்த டைட்டில் போட வேண்டியதானே. உங்களுக்கு தளபதி பட்டம் பிடிக்கலன்னா தூக்கி தூரம் போட்டு சூப்பர் ஸ்டார்னு பட்டத்தை போட்டு வாங்க. ஏன் இப்போ லிட்டில் சூப்பர் ஸ்டார் நாங்கள் அலோவ் பண்ணலையா? யங் சூப்பர் ஸ்டார் நாங்கள் அலோவ் பண்ணலையா? அகில உலக சூப்பர் ஸ்டார் நாங்கள் அலோவ் பண்ணலையா? மக்கள் சூப்பர் ஸ்டார் அலோவ் பண்ணாமல் அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் போட்டுக்கோ.
நாங்கள் உனக்கு அந்த பட்டம் பிடிச்சிருக்க, அந்த பட்டத்துக்கு தான் நீ அலையிறன்னா அதை எடுத்து போட்டுக்கோ. அதை விட்டுட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், அதில் இவரே இதை பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, இவரே இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் அதெல்லாம் சொல்லுவோம், வேறு யாரா சொல்லுவா, இதுக்கு இதுக்கு இந்த கதை கதறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒன்று நம்ம சரின்னு ஒரு சைடில் காதில் கேட்டுட்டு, ஏன்னா தலைவர் வேறு சொல்லிட்டாரு, அவங்க எதுவும் பண்ணாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு போகிறாங்க, சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டாப்புல. நம்ம அப்படி தான் விட்டுட்டு போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்காங்க அவங்க. நம்மகிட்டே வந்து இதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க.